ஆபகுக் 2வது அதிகாரம் அதோடைய 3வது வசனம். சோதரம் ஆபகுக் சோதரம் 2வது அதிகாரம் அதோடைய 3வது வசனத்தை ஒன்று வாசியுங்கள். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது நிச்சயமாக விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கொடுக்கப்பட்ட தரிசனம் நிறைவேறுமா நிறைவேறாதா? ஆவிக்குரிய ஜீவிதம் முடிவுக்கு வருமா வராதா? மேன்மை அடைய முடியுமா அடைய முடியாதா என்கிற தீர்வுகள் யாவும் வாக்கு பண்ணியிருந்தால் அவைகள் நிச்சயமாய் நிறைவேறத்தக்கதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பரிசுத்த ஆவியானவருக்கு நேராய் உங்களை விட்டு கொடுத்திருந்தா இந்நாளுக்கு இந்நேரத்திற்கு நீங்கள் சத்தியத்திலும் ஆமென் கிருபையிலும் பலப்பட்டவர்களாக இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே அப்போஸ்தலர் பவுல் மூலமாய் சொல்லப்படுகிற இந்த கொரிந்தியரில் சொல்லப்படுற காரியம் ஒரு உறுதியை குறித்து சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இங்கிலீஷில் சொல்ல போனால் ஸ்டெடினஸ். அல்லேலூயா. அசையாமல் இருக்கிற உறுதியான காரியத்தை குறித்து இங்கே அழகாய் சொல்லப்படுது. அல்லேலூயா. அங்கே வாசிக்கும் பொழுது அதான் சொல்ல, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுல் சபைக்கு எழுதும் பொழுது அங்கே இதுக்கு முந்தின வசனங்களை 55வது வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது வாசிங்க. 55வது வசனத்திலிருந்து, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே, மரணத்தின் கூர் பாவம் பிரமாணம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே என்று சொல்லி ஆரம்பிக்கிற வசனம் தான் இந்த 58வது வசனம். அல்லேலூயா. தேவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து மாறுதலை குறித்து கர்த்தர் மாற்றங்களையும் மாறுதலையும் உருவாக்க முடியும். அவர் பழைய சரீரத்தை புதுப்பிக்க முடியும். அவன் பாவமான ஜீவிதத்தை மாற்ற முடியும். சத்தியமில்லாத ஜீவிதத்தை சத்தியத்தோடு நடத்த முடியும். அவன் வாழ்க்கையில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லாத ஜீவிதத்தில் கூட ஆண்டவர் தம்முடைய கட்டளையும் நியாமங்களையும் தந்து வழிநடத்த முடியும் என்கிற அவன் புதிய ஜீவன், புதிய வாழ்க்கை, புதிய அவன் அத்தியாயம், புதிய தொடக்கம், புதிய ஆரம்பம், இன்னும் சொல்லப்போன யாவற்றையும் புதிதாக்குறதை குறித்து சொல்லிக்கொண்டு வரும் பொழுது அங்கே சபைகளுக்கு தேசத்து ஜனங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு இருக்கிறது போல ஆமென் ஸ்தோத்திரம். எப்படி நம்முடைய வாழ்க்கை புதிதாக்க முடியும், எப்படி நம்முடைய பேச்சு புதிதாக்க முடியும், எப்படி நம்முடைய செயல் புதிதாக்க முடியும், எப்படி செய்ய முடியும்? சில நேரம் சில தீர்மானங்களை கொண்டு சில ஸ்வாபங்களை மாற்றினா கூட மீண்டும் ஜென்மம் என்கிற சொல்லப்படுகிற காரியத்தை கொண்டு அவைகளை மூடி மறைக்கிறவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப ஷார்ட்டாக சொல்லுவோம், பாஸ்டர் நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தோம் முடிய மாட்டேங்குது. அல்லேலூயா.